இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளானது ஒரு விசேஷித்த ஞாயிறாக கருதப்படுகின்றது. இன்றைய நாளை நாம் குருத்தோலை ஞாயிறு என்று அழைக்கின்றோம். குருத்தோலை ஞாயிறு என்றால் என்னென்று தெரியுமா பிள்ளைகள்? நம்மளுடைய திருச்சபைகளிலே நாங்கள் குருத்தோலைகளை கைகளில் பிடித்துக் கொண்டு நம்முடைய திருச்சபையை சுற்றி நாங்கள் ஓசன்னா ஓசன்னா என்று பாடிக்கொண்டு பவனியாக செல்வதைத்தான் குருத்தோலை ஞாயிறு என்று அழைக்கின்றோம். திருமறையிலே நாங்கள் மத்தேயு 21 அதிகாரம் முதல் 11 வசனங்களையும் நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே பெற்றோரோடு சேர்ந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். அதிலே கூறப்பட்டிருக்கிறது, அந்நாட்களிலே இயேசுவானவரும் எருசலேம் தேவாலயத்துக்கு ஒரு கழுதையின் மேலேறி பவனியாக வந்தார் என்று சொல்லி. பிள்ளைகள், நீங்கள் பார்த்துருக்கீங்க தானே, பாடசாலைகளுக்கு இடையிலே நடக்கின்ற போட்டிகள் அல்லது பாடசாலை ஊர்வலங்கள், விளையாட்டு போட்டிகள், சைக்கிளோட்டு போட்டிகள், இப்படியான போட்டிகளிலே கலந்து கொள்பவர்களை நாங்கள் உற்சாகப்படுத்துவோம் தானே. அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த போட்டிகளிலே வெற்றி பெற்று வருகின்றவர்களை நாங்கள் வரவேற்பதற்கு மிகுந்த ஒரு பெரிதான ஆர்ப்பாட்டம் செய்வோம். என நாங்கள் கைகளை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை நாங்கள் அவர்களுடைய பெயர்களை சொல்லி நாங்கள் அவர்களை மிகவும் சந்தோஷமாக அவர்களை வரவேற்போம் தானே. அப்படி இல்லை என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம், அந்த எங்களுக்கு விருப்பமான ஒரு நபர் இந்த போட்டிகளில் கலந்து கொள்கின்றார் என்று சொன்னால் நாங்கள் அந்த நபரை பார்ப்பதற்காக ஜனங்கள் எவ்வளவு ஜனங்கள் இருந்தாலும் நாங்கள் முன்னாலே சென்று அவர்களை பார்ப்பதற்காக நாங்கள் காத்திருப்போம் தானே. பிள்ளைகள், இப்படியாகத்தான் பிள்ளைகள் அந்நாட்களிலே இயேசுவை பார்வையிடுவதற்கும் ஜனங்கள் கூட்டமாக வந்திருந்தனர். அநேகர் நாட்களிலே திரளான ஜனங்கள் அந்த இடத்திலே கூடியிருந்தார்களாம் இயேசுவை வரவேற்பதற்காக. அந்த நேரத்திலே அது ஒரு அரச பேரணியாக இருந்ததாம். அரச பேரணி என்று சொன்னால் என்னது பிள்ளைகள்? உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்நாட்களிலே எங்களுடைய காலகட்டத்திலே அரசர்கள் அல்லது தலைவர்கள் எப்படியாக செல்வார்கள்? ஆடம்பரமான ஆடைகளை அணிந்து வித்தியாசமான பெரிய வாகனங்களிலே அப்படித்தான் போவார்கள் தானே. ஆனாலும் நாங்கள் பார்க்கின்றோம், இயேசுவோ சாதாரணமான விதத்திலே ஒரு சாதாரண கழுதை குட்டியின் மேலேறிதான் அவர் அந்த பவனியாக வந்தார். இந்த பவனியாக வந்தது ஒரு வெற்றியின் அடையாளமாக நாங்கள் காண்கின்றோம் பிள்ளைகள். அந்த இடத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, ஜனங்கள் இயேசுவை வரவேற்பதற்காக அவர்களுடைய சால்வைகளை விரித்தார்கள், அவர்களுடைய ஆடைகளை விரித்து இயேசுவை வரவேற்றார்களாம். சிலர் மரக்கிளைகளை போட்டு இயேசுவை வரவேற்றார்களாம். இப்படியாக மிகவும் சந்தோஷமாக இயேசுவை அந்த இடத்திலே வரவேற்றார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். பிள்ளைகள், நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கூட எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எப்படிப்பட்டவர்களாயிருக்கிறோம்? எங்களுக்குள்ளே அந்த தாழ்மையின் குணம் இருக்கின்றதா? நாங்களும் இயேசுவை போல, இயேசு காட்டி சென்ற அந்த முன்மாதிரி, அந்த தாழ்மை குணாதிசயத்தை எங்களுக்குள்ளே நாங்களும் வரவேற்க வேண்டும். நாங்களும் தாழ்மையாக செயல்படுகின்ற வேளையிலே அது எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றியின் அடையாளத்தை காணுவதற்கு எங்களுக்கு உதவி செய்கின்றது. பிள்ளைகள், நாங்கள் இன்றைய நாளிலே கற்றுக்கொண்டோம், குருத்தோலை ஞாயிறு விசேஷமாய் இயேசுவானவருடைய அந்த தாழ்மை குணாதிசயங்கள், அதனூடாக அவர் பெற்ற அந்த வெற்றியின் அடையாளத்தை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். எங்களுடைய வாழ்க்கையிலேயும் கூட இந்த வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல பிதாவே, இந்த நேரத்துக்காக நன்றி என்று சொல்லுகிறோம். விசேஷமாக இந்த காணொலியோடு இணைந்திருக்கின்றதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் பெயராக தொடுவீராக, ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலும் கூட நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்திற்காக நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த நாளிலும் விசேஷமாக கர்த்தாவே, நீர் கழுதை குட்டியின் மேல் ஏறி சாதாரணமாக தாழ்மையின் ரூபம் எடுத்து வந்து ஒரு வெற்றியின் அடையாளத்தை நீர் முன்வைத்ததை நாங்கள் கற்றுக்கொண்டோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த குணாதிசயங்களை நீர் வைக்கும்படியாகவும், அப்படியான வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். இதை மீதியானவர்கள் பொறுப்பெடுத்து தாங்கி வளர்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் சுபம் பெற்றோம் நல்ல பிதாவே. ஆமென்.